So we are discussing cost accounting standards. So far 12 cost accounting standards நம்ம பார்த்திருக்கோம். So the first one is the first one is classification of cost. Number 2, capacity determination. Third one enna paathom? Anyone? What is the cost accounting standard number 3? What is CAS3? So CAS3 is production, or you may call it as a operations overhead. Okay. Then fourth, we discussed the cost of production. So then fifth one is average transportation cost. Then you have sixth one, material cost. 7, employee cost. 8, utilities. Packing cost. 9th one is packing material cost. So 10 is it's a direct expenses. 11, admin overheads. 12, repairs and maintenance. So now we will move on to the 13th one. So that is cost of service cost center. So you know, production அப்படிங்கிறது normally the which departments manufactures. It is a production department. Mainly ஒரு organization manufacture அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா actual manufacturing பண்ற departments இருக்கும் that you make up. So it's a production departments. Okay, who actually do the production. So there are some other departments like they are production support. Actual manufacturing பண்ணல plus assembly இதெல்லாமே இதுல வரும். Okay. So இவங்கெல்லாம் production பண்ணனும்னா அவங்களுக்கு சில support தேவை இல்லையா? Materials உள்ள வரணும். Materials வரதெல்லாம் stores department. So இதுக்கான planning department இருக்கும், production planning இருக்கும். So they are all support functions. However, there are other departments like services. So service departments la we have that admin ku நம்ம தனி department வச்சிருக்கோம். We can have a HR, finance department. So they provide the services. So இந்த மாதிரி service function கொடுக்கிற departments அவங்களோட காஸ்ட்டை வந்து நீங்க எப்படி எடுத்துப்பீங்க அப்படிங்கிறது CAS 13 talks about that. So again we can have the cost. நார்மலா நமக்கு என்னெல்லாம் எப்படி வந்து எடுத்துக்கிறோம், மெட்டீரியல் காஸ்ட் எடுத்துக்குவோம். இங்கே வந்து சர்வீசஸ் அப்படிங்கிறப்போ மெட்டீரியல் காஸ்ட் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ எனி பர்டிகுலர் சர்வீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் எனி காஸ்ட் விச் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு தட் ஆர் இட் மே பி இன்டைரக்ட்லி ரிலேட்டட் டு தட், இதுக்கான காஸ்ட் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கோம் டு தட் பர்டிகுலர்
cost unit அல்லது cost object. So that is the cost for service function. So generally any other services other than these are the for service departments. So department na enoda factory kulleye na thaniya igra departments. Idu illama any services provided by a third party. Like ஏதோ ஒரு particular service தேவைப்படுது. இப்போ for example maintenance department ஆவா அந்த மாதிரி இல்லாம or suppose road இருக்கு, factory உள்ளுக்குள்ள இருக்க road இருக்கு அப்படினா வச்சுக்கலாம். So அந்த ரோட வந்து புதுசா ரோடு போடுறோம். இந்த மாதிரியான நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் வரப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ரோடு போடணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கான்ட்ராக்டர் நமக்கு அந்த சர்வீஸ் கொடுப்பாரு. ஒரு அந்த பில்டிங் கான்ட்ராக்டர், ஒரு பில்டிங் இருக்குது, நம்மளோட பில்டிங்கை ரெனோவேட் பண்ணுறோம் இல்லை நியூவாக ஒரு பில்டிங் கட்டுறோம். ஸோ அந்த மாதிரியான சர்வீசஸ்லாம் நடக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, எய்தர் நம்மளே மெட்டீரியல் வாங்கி கொடுக்கலாம், அப்போ மெட்டீரியல் காஸ்ட் வரும். லேபர் நம்ம ப்ரொவைட் பண்ணால் லேபர் காஸ்ட் வரும். இல்லை இதெல்லாம் இல்லை, இது எதுவுமே வேண்டாம், டோட்டலாக ஐ எம் பேயிங் ஃபார் தட் அப்படின்னா டோட்டலாக ஒரு இன்வாய்ஸ் வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், அவனுக்கு பே பண்ணிடுவோம். டோட்டலாக அவன் பில் கொடுத்துருவான் கான்ட்ராக்டுக்கு, மொத்தமாக நான் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி தரேன், இவ்வளோ பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எய்தர் யூ மே மேக் தட் அ பேமெண்ட். ஸோ என்ன தான் அதுக்கு செலவாகுதோ டைரக்ட்லி யூ கேன் அசைன் டு தட் காஸ்ட் யூனிட். ஓகேவா? ஸோ சிமிலர்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இதே மாதிரி சர்வீசஸ் இஃப் இட் இஸ் ப்ரொவைடட் ஃப்ரம் ஒன் யூனிட், என்னோட ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு ஃபார் அனதர் யூனிட்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், ஆல் த காஸ்ட் ரிலேட்டட் டு தட் மெட்டீரியல் லேபர் எக்ஸெட்ரா ப்ளஸ் என்ன ஆகும், நான் இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறேன், அதுக்காக டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ஆட் ஆகும். சிமிலர்லி ஃப்ரம் என்னோட ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி, யூ மே கால் இட் அஸ் அனதர் குரூப் கம்பெனிக்குள்ளே இன்னொரு கம்பெனிக்கு போகுது அப்படின்னு சொன்னால் ஆல் தோஸ் காஸ்ட் ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ளஸ் எனி அட்மின் ஓவர் ஹெட்ஸ், இதெல்லாம் எதெல்லாம் செலவாகுதோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், we can take it for that particular cost object. So இது இல்லாமல் again we have the common principles. common principles அங்கே என்னெல்லாம் பார்த்தோமோ அது எல்லாமே என்ன ஆகும், இங்கேயும் applicable ஆகும். ஸோ இதே சொன்னால் again அதே கான்செப்ட், டைரக்டாக இருந்தால் it is traceable, இன்டைரக்டாக இருந்தால் it is not traceable. ட்ரேசபிளாக இருந்தால் அந்த காஸ்ட் யூனிட்டுக்கு போகலாம், நாட் ட்ரேசபிளாக இருந்துச்சுன்னா யூ மே டேக் இட் ஆன் த பேசிஸ் ஆஃப் அப்போர்ஷன்மெண்ட். ஓகே, அண்ட் யூ ஹாவ் டு மெயின்டைன் த ரெக்கார்ட்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சச் அ சர்வீஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது தட்ஸ் ஆல் ஃபார் CAS 13. தென் வி ஹாவ் CAS 14, பொல்யூஷன் கண்ட்ரோல் காஸ்ட். பொல்யூஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட்ரிஸ் எடுத்துக்கலாம், பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏர் பொல்யூஷன் வரும், வாட்டர் பொல்யூஷன் வரும். ஸோ இந்த சாயம் நினைக்கிற தண்ணியெல்லாம் வந்து குடிக்கிற தண்ணியோட கலக்கும், ஸோ தட் இஸ் வாட்டர் பொல்யூஷன். சவுண்டு வரும், நாய்ஸ் பொல்யூஷன், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் பொல்யூஷன் இருக்குது. இது எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. அண்ட் சிமிலர்லி வி ஹாவ் அ செப்பரேட் ஆக்ட் ஆல்சோ, ப்ளஸ் ஸ்டாச்சுட்டரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் நமக்கு இருக்குது. வி ஹாவ் செப்பரேட் ஆக்ட், கண்ட்ரோல் ஆஃப் யாருக்கு தனி அந்த மாதிரி ஆக்ட் இருக்குது. ஸோ அதில் எல்லாம் ஸ்டாச்சுட்டரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கக்கூடாது, அந்த மெஷர் வந்து இவ்வளோ தான் வரணும். ஸோ இந்த மாதிரியான நிறைய ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு பர்டிகுலர் மிஷின் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதில் இந்த பர்டிகுலர் பொல்யூஷன் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுவாங்க, ஓகே, ஃபிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்யூப்மெண்ட் இது பண்ணுறதுனால பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோம், ஸோ அந்த எக்ஸ்பென்சஸை நீங்கள் எப்படி அக்கௌண்ட் பண்ணுறீங்க? ஓகே, ஸோ இந்த பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம், அண்ட் ஆல் தோஸ் காஸ்ட் டைரக்டான காஸ்ட்டாக இருக்கலாம், ஆர் இட் மே பி இன்டைரக்ட் காஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம அதில் அக்கௌண்ட் பண்ணுவோம். டைரக்ட் மீன்ஸ் இட் இஸ் ட்ரேசபிள் அண்ட் இட் இஸ் நாட் ட்ரேசபிள். ஓகேவா? ஸோ இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் காஸ்ட் இன்டர்னலாக நம்மளே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எகெயின் என்ன, இன்டர்னலாக பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் என்ன,
Again, it will be the cost of materials for that, labor cost, any other expenses which you are doing for that. Okay, so adukku enella nama selavu pandromo, all the expenses related to that activity enna namakku and cost object la kondu poi eduthu. Okay, and similarly, suppose if it is carried out by some outsiders, இதெல்லாம் நம்ம ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ்லேயே பார்த்தோம், அதே தான். ஸோ அவுட் சைடர்ஸ் வந்து என்ன பண்ணுறான், என்னோட ப்ரெமிசஸில், இட் இஸ் இன் ஆர் ப்ரெமிசஸ், என்னோட ஃபேக்ட்ரியில் வந்து பண்ணித்தரான் அப்படின்னா நான் அவனுக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறேன், வாட் இஸ் இன்வாய்ஸ் வேல்யூவோ, பில் எவ்வளோக்கு கொடுக்குறானோ அந்த பேமெண்ட், அதை அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, இதே மாதிரி அவுட் சைடு கான்ட்ராக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, எனி அதர் சார்ஜஸ், வாட் ஆர் த சார்ஜஸ் தட் வி ஆர் பேயிங், ப்ளஸ் அவன் ஏதாச்சும் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கானா, அவன் ஏதாவது அடிஷ்னல் காஸ்ட் இன்கர் பண்ணியிருக்கானா, அந்த மாதிரி எனி எக்யூப்மெண்ட்டோ ஏதோ ஒன்று நம்ம அதுக்காக பண்ணியிருக்கா, அது எல்லா காஸ்ட்டுமே அதில் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலி பார்த்தோம், அந்த பிரின்சிபல், பேசிக் பிரின்சிபல் என்னென்னா, எந்த ஒரு விஷயம் பொல்யூஷன் கண்ட்ரோலாக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும், ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், ஸோ அந்த பர்டிகுலர் நேச்சருக்காக என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே அதுக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ அதுதான் the basic idea behind the allocation, இதுதான். So all the expenses, or it may be research and development. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக நான் ஏதோ ரிசர்ச் பண்ணுறேன், இந்த பொல்யூஷன் எப்படி குறைக்கிறது, சவுண்ட் பொல்யூஷன் எப்படி, நாய்ஸ் பொல்யூஷன் எப்படி குறைக்கிறது, ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் போய் அதில் கலக்காமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான சிஸ்டம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் பண்ணுறேன். எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அதுக்கு ஏதாச்சும் ரிசர்ச் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு ஆகிற காஸ்ட், புதுசாக ஏதாச்சும் எக்யூப்மெண்ட் டெவலப் பண்ணுறேன்னா அதுக்கு ஆகிற காஸ்ட், இது எல்லா காஸ்ட்டுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொண்டு போய் பொல்யூஷன் கண்ட்ரோலில் தான் போகும். ஓகே, then again we have the common expenses, all the common principles என்னவோ அதெல்லாம் இதுக்கும் applicable ஆகும். And then you have to maintain the proper records. So proper records for all those costs, direct indirect cost எவ்வளோ ஆகுது, இதே மாதிரி இன்டர்னலாக நம்ம பண்ணுறது எவ்வளோ, எக்ஸ்டர்னல் பர்சன்ஸை வச்சு பண்ணுறது எவ்வளோ, ஸோ ஆல் த காஸ்ட் என்னெல்லாம் அது ஏரியா எதுக்காக பண்ணுறோம், வாட்டரா, ஏரா, வாட் இஸ் த டொமைன், ஏர், வாட்டர், ஆர் இட் மே பி ஃபார் த நாய்ஸ் பொல்யூஷனா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தட் வி ஹாவ் டு மெயின்டைன் டீட்டெயில்ஸ். ஓகே, so the next one is CAS 15. இது நீங்க ஆல்ரெடி காஸ்டிங்ல படிச்சது, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததும் ஓவர்ஹெட்ஸ் தான், எல்லாமே செலவு தான், இன்டெரக்டா ஆகிற எக்ஸ்பென்சஸ் தான். பட் we are classifying it, ஃபர்தரா டீட்டெயிலாக நம்ம அதை பார்க்குறோம். ஸோ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், செல்லிங் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இட் இஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் சேல்ஸ். ஸோ மேக்கிங் திஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃபார் சேல்ஸ், அதுக்காக என்னெல்லாம் ஓவர் ஹெட்ஸ் ஆகுதோ அதெல்லாம் இதில் வரும். சேல்ஸ்னால் என்ன, மேக்கிங் த ப்ராடக்ட் டு செல் த ப்ராடக்ட் டு தி கஸ்டமர்ஸ். டிஸ்ட்ரிபியூஷன் மீன்ஸ் டு மேக் இட் அவைலபிள் டு த கஸ்டமர்ஸ், அதாவது கஸ்டமரோட பிளேஸ் வரைக்கும் இந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பேர் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ வி ஹேவ் டிஃப்ரெண்ட் சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இருப்பா, அண்ட் யூ நோ தட். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அந்த ஓவர் ஹெட்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ். ஓகேவா? ஸோ ரெடி ஃபார் டெஸ்பேச் என்னோட ஃபேக்டரியிலேருந்து, ஆர் ஃபேக்ட்ரியோ என்னோட பிளேஸ், செல்லிங் பிளேஸ், ஷோரூமோ, வேறவர் இட் இஸ், இங்கேருந்து எங்கே போகுது, டில் கஸ்டமர்ஸ், இந்த பாயிண்ட் வரைக்கும் போகிற எல்லாமே நான் டிஸ்ட்ரிபியூஷன். இங்கே ஆகிற எல்லா காஸ்ட்டுமே we will take it as a distribution overhead, right? So இந்த selling and distributionக்காக என்னெல்லாம் செலவாகுதோ, again you have to all those expenses, என்னெல்லாம் காஸ்ட் வருதோ அதோட aggregate of all the costs that we are incurring. ஓகேவா? ஒன்று. இன்னொன்று, இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த பேக்கிங் ஒன்று பார்த்தோம் இல்லையா, செகண்டரி பேக்கிங், ரைட்?
So secondary packing forms a part of distribution cost. Okay va? Then again you are making an assignment. If it is selling பொறுத்த வரைக்கும் distribution பொறுத்த வரைக்கும் it is an overhead தான், correct? production க்கு சம்பந்தப்பட்டது இல்ல. ஆனா if it is for product A or product B or product C, எந்த particular productக்கு உங்களுக்கு தெரியும் அப்படினா நீங்க தாராளமா அந்த productக்கு அதை assign பண்ணலாம். தெரியாது அப்படிங்கறப்போ it is a common expenses அப்படினா you can allocate between them. Okay va? So இது இல்லாம other common expenses, common principles என்ன இருக்கோ அதெல்லாம் that is also applicable for this. So that's all for CAS 15, selling and distribution overheads. Is it clear? Any doubts? Okay, let's move to the next one. CAS 16. It is depreciation and amortization. Generally depreciation அப்படிங்கிற word we will use it for fixed assets. Amortization அப்படிங்கிறது intangible assets use பண்ற term. அவ்வளவுதான். The principle என்ன, over the period of benefit அல்லது over the period of life வந்து என்ன பண்றோம், இதோட காஸ்ட் நம்ம வந்து write off பண்றோம். அவ்வளவுதான். So again this depreciation பொறுத்த வரைக்கும் based on the depreciable amount எவ்வளவு அப்படினு calculate பண்ணுவோம். This is based on the useful life of the asset. So இந்த மாதிரி useful life நம்ம calculate பண்றதுக்கு again நம்ம இது accountsல படிச்ச அதே factors தான். We have to consider different factors. So like expected physical wear and tear, obsolescence, any other limitations, any legal limitations இருக்கா, இத்தனை வருஷம் தான் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிற factors எல்லாம் நம்ம consider பண்ணுவோம். Okay va? So when this depreciation starts, so the start of depreciation, it is when the asset is first put to use. அதில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிப்போம். Suppose whenever you make any addition to assets, so இந்த assets இருக்கு அப்படிங்கறப்போ இதுக்கு ஏதாவது நீங்க additions போடுறீங்க அப்படினா addition or extension to an asset. For example ஒரு xerox machine இருக்கு, ரெண்டு xerox machine வாங்குறீங்க அப்படிங்கறப்ப என்ன ஆகும், or any other additions made to that particular asset, already இருக்கிற asset அல்ல புதுசா ஒரு attachment ஏதோ ஒன்னு பண்றேன், that will extend the life of the asset அப்படினா அப்ப என்ன பண்ணனும், again we will revise the depreciation. அந்த டைம்ல நம்ம ஒரு revision அப்படிங்கறத பண்ணுவோம். ஓகேவா? Then revaluation of assets அப்படிங்கறத நாம என்ன பண்ணிக்க மாட்டோம், நான் காஸ்டிங்ல எடுத்துக்கல மாட்டோம். Okay, so you have to just ignore it. So valuation என்ன இருந்தாலும் சரி நமக்கு காஸ்ட் தான், எந்த காஸ்ட்ல வாங்குறோமோ அதுல இருந்தா வந்து நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா? So என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம், that depends on the organization. What is the method of depreciation? We have straight line method, we have WDV method, இதெல்லாம் இருக்கு. So இதுல எந்த மெத்தட் வேணா அப்படிங்கிறது that organization has to decide, and periodic review இருக்கணும். At least once in a year வந்து நம்ம அதை review பண்ணணும். So then any spares, any repair பண்றீங்க, but repair is specifically for this machine. Xerox machineல ink தீந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க, இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு இங்க் அதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் இங்கோட காஸ்ட்டை வந்து யூ ஷுட் அசைன் டைரக்ட்லி டு த காஸ்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, அதர்வைஸ் ஏதோ காமனாக இருக்குது மோர் தென் ஒன் மெஷின் அப்படின்னு சொன்னால் யூ கேன் ஜஸ்ட் அப்போர்ஷன். ஓகே,
Then again you have to maintain proper records for all the items. Okay, so that's all for CAS 16. Then we have CAS 17. Interest and finance charges. So நம்ம முதல்ல என்ன சொன்னோம் காமன் பிரின்சிபல்ஸ்ல நான் ஃபினான்ஸ் சார்ஜ் எல்லாம் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன், நீ வந்து கடன் வாங்கின சார்ஜ் எல்லாம் என்ன பண்ண மாட்டேன், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணதெல்லாம் நான் காஸ்டிங்க்கு எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் எதுக்காக தனியாக இந்த இதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, this is related to any assets, you may call it as a qualifying asset which is used in production, ப்ரொடக்ஷனுக்காக நீங்கள் ஒரு மிஷின் யூஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெராக்ஸ் மிஷின், ஒரு ஜெராக்ஸ் மிஷினை லோனில் வாங்கியிருக்கீங்க அந்த ஜெராக்ஸ் மிஷினுக்காக மட்டும். ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட், ஸோ அந்த காஸ்ட்டை we can add it with that particular qualifying asset. ஸோ அந்த பர்டிகுலர் அசட்டோட அக்விசிஷன், அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, ஆர் யூ மே கால் இட் அஸ் அ கன்ஸ்ட்ரக்ஷன், ஆர் எல்லாமே ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் தான், ஆர் ப்ரொடக்ஷன் of such a fixed assets and any other cost. இது இல்லாம இந்த அக்விசிஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ப்ரொடக்ஷன் அந்த பர்பஸ்க்காக மட்டும் நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அப்போதான் என்ன ஆகும், that will be treated as a qualifying. அதர் சார்ஜஸ், அதர்ஸ் எதுவுமே என்ன பண்ண முடியாது, நம்ம இங்கே எடுத்துக்க மாட்டோம். ஸோ ஒன்லி ப்ரொடக்ஷனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறது மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம். ஓகே, ஸோ இதுக்காக எனி இன்ட்ரெஸ்ட், இது இல்லாமல் அதர்ஸில் என்னென்னலாம் சொல்லலாம், நீங்கள் லோன், காமனாக லோன் வாங்குகிறோம் பிஸ்னஸ்க்கு, எனி காமன் இன்ட்ரெஸ்ட், சாரி காமனாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதாவது பண்ணுறோம், அதெல்லாம் எதுவுமே வராது. ஒன்லி ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட அசட் இருக்குது, அதுக்காக நான் வாங்கியிருக்கேன். தென் யூ கேன் ஆட் தட் காஸ்ட், இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் மட்டும் என்ன பண்ணலாம், நம்ம அதோட போய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, so that is CAS 17 and you have to maintain proper records for the same, and you have the common principles. Okay, so the next one is CAS 18. This is R&D, research and development cost. So you know there are two activities involved. Research அப்படிங்கிறது என்ன, so you are making some investigation, like இது எதனால வந்து இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி you are making a investigation. It is a planned investigation undertaken with the prospect of new scientific or any technical knowledge. சரியா, புதுசாக ஏதோ நான் கண்டுபிடிக்கிறேன், ஒரு ப்ராசஸை மாற்றுறேன் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன செய்கிறேன், ஆராய்ச்சி பண்ணுறது, தட் இஸ் ரிசர்ச். நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை ஒரு மாடலாக நீங்கள் பண்ணுறது, யூமே கால் இட் அஸ் ஒரு ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. புதுசாக ஒரு கண்டுபிடிக்கிறேன், ஒரு மாடலை, ஒரு பேனா வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, ஸோ அது அந்த பேனாவை ப்ராசஸாக இருக்குது, இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம், இங்கு வந்து இந்த பர்டிகுலர் கெமிக்கல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிறது என்னோட ரிசர்ச். அதை ஒரு மாடலாக ஒரே ஒரு பேனா ஃபஸ்ட்டு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சு பார்க்குறது, தட் இஸ் டெவலப்மெண்ட். தீஸ் ஆர் த டூ ஆக்டிவிட்டீஸ் கவர்ட். ஓகேவா, ஸோ இந்த காஸ்ட் இஃப் தே ஆர் இட் ஷால் இன்க்ளூட் ஆல் த காஸ்ட் விச் ஆர் டைரக்ட்லி ட்ரேசபிள். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகும், டெவலப்மெண்ட் பண்ணுறப்ப நமக்கு என்னெல்லாம் எக்ஸ்பென்ஸ் ஆகும். புதுசாக நீங்கள் ஒரு ப்ரோட்டோடைப் தயாரிக்கணும்னா யூ மே நீட் அ மெட்டீரியல், அதுக்கான லேபர், அதுக்கான எக்ஸ்பென்சஸ், அதுக்கு ஆல் அதர் ஓவர் ஹெட்ஸ்ன்னு ஆகும், நமக்கு செலவாகும். ஓகேவா, பட் இது எல்லாமே ரிலேட்டட் டு R&D, அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். இதுக்காக மட்டும் என்ன பண்ணுறீங்களோ அந்த காஸ்ட்டை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ
ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் நார்மலான எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கே தெரியும், மெட்டீரியல், லேபர், ஓவர் ஹெட் இதெல்லாம். இந்த ஓவர் ஹெட்ஸில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா லைசன்ஸ் ஏதாவது வாங்கணும். இந்த பர்டிகுலர் ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணணும்னா லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் காப்பிரைட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். தென் ஏதாவது சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேருக்கான காஸ்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஸ்பெசிஃபிக் நேச்சர் இதுக்கு. மற்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஆல் த ஓவர் ஹெட்ஸ் என்னெல்லாம் எக்ஸ்பென்ஸ் ஆகுது, டூல்ஸ், ஜிக்ஸ், ஃபிக்ஸ்சர்ஸ், இந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே என்ன பண்ணணும், இஃப் இட் இஸ் ரிலேட்டட் டு R&D அந்த பர்டிகுலர் R&Dக்கு அகேன்ஸ்டாக நம்ம இதை அசைன் பண்ணுறோம். ஓகே, அகெயின் அதே கான்செப்ட் தான். இஃப் இட் இஸ் ட்ரேசபிள் டைரக்டாக இருக்கும், if it is not traceable it is indirect. Okay, well, then you know all the common principles and you have to maintain proper records. The next is CAS 19. It is joint cost. So you know you have already studied in costing, right? Joint products, by products. So ஒரு ப்ராடக்ட் தயாரிச்சுட்டே இருக்கேன், ரா மெட்டீரியல் A B C D 3 கொடுக்குறேன். ஸோ இன்புட்டாக கொடுத்து ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறேன். எனக்கு அவுட்புட் வர ஸ்டேஜில் என்ன ஆகுது, 2 ப்ராடக்டாக வருது. இட் இஸ் ஜாயிண்ட் ப்ராடக்ட். அண்ட் ஆஃப்டர் தட் பாயிண்ட் ஆஃப் செப்பரேஷன் வந்து என்ன பண்ண முடியும், என்னால் பிரிச்சுக்க முடியும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த ஜாயிண்ட் காஸ்ட், பை ப்ராடக்ட் காஸ்ட், ஜாயிண்ட் காஸ்ட் வந்து இதே ப்ராடக்ட் எனக்கு ஒரு அவுட்புட் வந்து ஒன்றா வராமல் 2 அவுட்புட் 1 அண்ட் அவுட்புட் 2 வருது. தட் இஸ் ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ். பை ப்ராடக்ட்ஸுங்கிறது இந்த ப்ராசஸ்க்குள்ளேயே வரும். இட் இஸ் ரிலேட்டிவ்லி லோ வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அரிசியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராசஸ் பண்ணி நெல்லுலேருந்து அரிசி வருது. அப்போ இந்த வேஸ்டேஜஸ் அதில் தூசி மாதிரி வரும்ல உமி, ஸோ தட் இஸ் relatively low value and that is a byproduct. So அதை சேலும் பண்ணலாம், வேறு பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம், so that is saleable. So joint products ஒரு 2 ப்ராடக்டாக நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரியான காஸ்ட், ஸோ இந்த காஸ்ட் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம். ஸோ இதில் உங்களுக்கே தெரியும் ஸ்ப்ளிட் ஆஃப் அப்படின்னு நம்ம ஒன்று பண்ணுவோம், கரெக்டாக? ஸ்ப்ளிட் ஆஃப்னா ஒரு பாயிண்டில் என்ன ஆகும், இந்த ப்ராடக்ட்ஸை 2ஆக பிரியும். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸை தனியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஒரு லெவலுக்கு மேலே. So that is a point called as a split off point. Okay va? So அதுக்கு அந்த split off பாயிண்ட்டுக்கு அப்புறம் நடக்கிற எக்ஸ்பென்சஸ், ஸோ இது எல்லாமே தனித்தனியாக அந்தந்த ப்ராடக்டோட ஐடென்டிஃபை பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்தர் ப்ராசஸிங்காக நம்ம ஏதாச்சும் பண்ணுறோம், இந்த பை ப்ராடக்டையோ இல்லை இந்த ஜாயிண்ட் ப்ராடக்ட் என்ன பண்ணுறோம், ஃபர்தர் ப்ராசஸிங் பண்ணுவோம். ஒரு காமன் பாயிண்ட்ல வருது, 2 ப்ராடக்டாக பிரியுது, இது அப்படியே சேல் பண்ண முடியாது. பட் இது என்ன பண்ணலாம், இன்னொரு ப்ராசஸ், அடிஷ்னல் ப்ராசஸ் பண்ணிட்டு தான் நான் சேல் பண்ணுவேன்னா, ஸோ இந்த காஸ்ட் என்ன பண்ணணும், யூ ஷுட் அசைன் டு தட் காஸ்ட் ஆப்ஜெக்ட். ஸோ வாட் எவர் இஸ் அவைலபிள், எல்லா இடத்துலையுமே காமனாக ஒரே பிரின்சிபிள் தான். டைரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், பண்ண முடியலன்னா அப்போர்ஷன் பண்ணுங்கள். அது எல்லா காஸ்ட்டுக்குமே அது அந்த காமன் பிரின்சிபிள் இஸ் அப்ளிகபிள். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே ஜாயிண்ட் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட் காஸ்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அசைன்மெண்ட் எப்படி வந்து இந்த காஸ்ட்டை நம்ம அசைன் பண்ண போகிறோம், எப்படி அசைன் பண்ண போகிறோம், எந்த பேசிஸில் பண்ண போகிறோம்னா, we have 3 methods. One is physical units, எத்தனை குவான்டிட்டி பண்ணுறோம் அப்படிங்கிற பேசிஸில் நம்ம பண்ணிப்போம், ரைட்டா? ஃபிசிக்கல் யூனிட்ஸ் மெத்தட். நெட் ரியலைசபிள் வேல்யூ என்ன இருக்கும் அட் த ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட். ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்டில் ரெண்டுத்துக்கும் என்ன நெட் ரியலைசபிள் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னு பார்த்துருக்கோம். அல்லது எனி அதர் டெக்னிக்கல் எஸ்டிமேட் பேசிஸில் பிரிச்சிருக்கோம். தீஸ் ஆர் த வேரியஸ் மெத்தட் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட். நெட் ரியலைசபிள் வேல்யூ இஸ் நத்திங் பட் த செல்லிங் ப்ரைஸ். இது தெரியும் இல்லையா? நெட் சேல்ஸ் வேல்யூ எவ்வளவோ, சேல்ஸ் வேல்யூங்கிறது சேல்ஸ் குவான்டிட்டி மல்டிப்ளைடு பை சேல்ஸ் யூனிட் ப்ரைஸ்.
Okay, அவ்வளோதான். So this is joint cost. The next one is CAS20, royalty and technical know-how. Royalty பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும். So you are using an asset. It is any consideration paid for use of an asset. Tangible இருக்கலாம், intangible இருக்கலாம். So technical அப்படிங்கிறது you are providing it is a consideration for providing technical services. சரியா? ஸோ இந்த பேமெண்ட்டோட நேச்சர் எப்படி இருக்கலாம்னா லம்ப் சம்மாக இருக்கலாம், டோட்டலாக ஒன் டைம் பேமெண்ட்டாக இருக்கலாம். நான் அப்படியே பே பண்ணிடுறேன், டோட்டல் வேல்யூ 10 லட்சம் 20 லட்சம், ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா யூ ஹேவ் டு அமார்டைஸ் ஓவர் த period of benefit. Okay. Otherwise it may be monthly payments or installment monthly based on the quantity purchased or based on the quantity sold royalty. So on the payment you have to just assign to that cost object. என்கிட்ட 4 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் என்கிட்ட 4 ப்ராடக்ட் இருக்குது, ABCD அப்படின்னு இருக்குது. ஏக்கு ராயல்ட்டி பே பண்ணுறேன்னா அதுக்கு மட்டும் நான் டைரெக்டாக அசைன் பண்ணிப்பேன், BCDக்கெலாம் வராது. சிமிலர்லி இப்போ நான் ஏக்கு மட்டும்தான் வந்து டெக்னிக்கல் நோ-ஹவ் ஃபீ பே பண்ணுறேன்னா அதுக்கு மட்டும் அசைன் பண்ணிப்பேன், வேறு எதுக்கும் அந்த காஸ்ட் எனக்கு வராது, இதுக்கு மட்டும் அடிஷ்னல் காஸ்ட் வரும். ஓகே, தென் அகெயின் யூ ஹேவ் டு மெயின்டைன் ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் அண்ட் யூ ஹேவ் த காமன் பிரின்சிபல்ஸ், ரைட்? ஸோ இந்த மந்த்லி பேமெண்ட்டோ இது எந்த பேசிஸில் இருக்கும், எதர் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த யூனிட்ஸ் சோல்டு, அதில் பர் யூனிட் கால்குலேட் பண்ணலாம், அல்லது யூனிட்ஸ் பர்ச்சேஸ்டு அதில் கால்குலேட் பண்ணலாம், சேல்ஸ் வேல்யூவில் இருக்கலாம். ஸோ தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டேர்ம்ஸ், என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அவனுக்கு இருக்கோ அந்த பேசிஸில் பே பண்ணுவான். ஸோ திஸ் இஸ் CAS20. We have the next one is CAS21, quality control. Quality அப்படிங்கிறது என்ன? You have some standards. ஓகேவா? You have a standard. இதான் என்னோட ஸ்டாண்டர்ட், இப்படி தான் இருக்கணும், என் ஸ்டாண்டர்ட் வந்து இதுதான். ஸோ இந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்திருக்கா வரலையா, இல்லை இதை விட அதிகமாக வந்திருக்கா இல்லையா, இதை பார்க்கறது தான் ஆக்சுவல். ஓகேவா? ஸோ வெதர் மை ரிக்குவயர்மெண்ட் இஸ் இன் கன்ஃபார்மன்ஸ் வித் த ஸ்டாண்டர்ட் ஆர் நாட் அப்படிங்கிறது தான் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல். அது கரெக்டாக தான் இருக்காங்கிறதே என்ஷூர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து எப்படி இருக்கலாம், வி ஹாவ் அ டிபார்ட்மெண்ட், இன்ஹவுஸ் டிபார்ட்மெண்ட், again அதுக்காக மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட், ஸோ ஆல் த காஸ்ட் விச் ஆர் ரிலேட்டட் டு தேட் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். அதர்வைஸ் சப்போஸ் எனி அவுட்சைடர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ யூ ஆர் மேக்கிங் அ பேமெண்ட் இல்லையா அவனுக்கு, ஸோ அவன் கொடுக்குற பில் வேல்யூ என்னவோ, இன்வாய்ஸ் வேல்யூ என்னவோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பேமெண்ட் பண்ணுவீங்க, அந்த காஸ்ட்டை அப்படியே எடுத்துக்க வேண்டியது தான். அகேன் இஃப் இட் இஸ் ட்ரேசபிள், ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்காக நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இஃப் இட் இஸ் ட்ரேசபிள் it is a directly assigned. If it is not traceable,
then it is nothing but indirect. So you have to apportion. Then you have the common principles, and you have to maintain proper records. Okay. So இந்த ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருக்கல பார்த்தீங்கன்னா we have a column called as a disclosure. அதில் என்னெல்லாம் நீங்கள் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணுங்கிறது இருக்கும் for each CAS. ஸோ இட்ஸ் a normal thing. என்னெல்லாம் நமக்கே தெரியும். ஜென்ரலாக வந்து என்ன இப்போ குவாலிட்டி கண்ட்ரோல்னால் இந்த குவாலிட்டி கண்ட்ரோலோட காஸ்டோட பேசிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். தென் இதில் ஏதாச்சும் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கா, எனி அப்நார்மல் போர்ஷன்ஸ் இருக்கா, இது எல்லாத்துக்குமே நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அதில் டிஸ்க்ளோஷரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம். பட் ஸ்பெசிஃபிக்கலி என்னென்ன மாதிரி மெயின்டைன் பண்ணணும், என்னென்ன நேச்சர் டிபெண்டிங் அப்போ த நேச்சர் ஆஃப் தி எக்ஸ்பென்சஸ் என்னெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பாங்க. தென் இது இல்லாமல் எல்லாமே காமனான பிரின்சிபல்ஸ், நமக்கு எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாம் வரும். Then you have CAS 22. Is it clear? Next one polama. Yeah. The next one is CAS 22. Manufacturing cost. ஸோ இதெல்லாம் எக்ஸைஸ் டியூட்டி இருந்தது இல்லையா, ஸோ அந்த பர்பஸ் அதோட வேல்யூவேஷன் பர்பஸ்க்காக கொண்டு வந்தது. மேனுஃபேக்சரிங்காக ஆல் த ரிசோர்ஸஸ் யூஸ்டு. மேனுஃபேக்சரிங்காக என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ ரிசோர்ஸஸ், அந்த காஸ்ட் எல்லாம் இதில் வரும். என்னெல்லாம் பண்ணுவோம், இட்ஸ் நத்திங் பட் சிம்பிளி அவர் காஸ்ட் ஷீட்டு தான். யூ நோ இட் இஸ் அ மெட்டீரியல், யூ நோ இட்ஸ் அ லேபர் காஸ்ட். ஸோ இதில் அண்ட் அதர் ஆல் த ஓவர் ஹெட்ஸ். இந்த மெட்டீரியல் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அகைன் நம்ம டீட்டெயிலாக படித்தாச்சு CAS 6லேயே, சரியா? இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஈச் டைப் ஆஃப் மெட்டீரியல் சொன்னோம். அண்டு மெட்டீரியல் வந்து இம்போர்ட்டடா இண்டிஜினஸா இந்த மாதிரி டைப்ஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்தோம். இதில் வந்து ஸ்க்ராப்பு, டிஃபெக்டிவ்ஸ் இதெல்லாம் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தோம். எகெயின் அதே தான். ஓகே, இதில் அப்நார்மலாக இந்த ஸ்க்ராப்பு டிஃபெக்டிவ் எல்லாம் நார்மல் இருந்தால் வி கேன் டேக் இட் வித் த குட் யூனிட்ஸ். அப்நார்மலாக இருந்தால் நம்ம அதை எடுத்துக்க மாட்டோம் ஃபார் த காஸ்ட் ஆப்ஜெக்ட். ஸோ எகெயின் இது எல்லாமே. ஸோ ஆல் த காஸ்ட் இங்கேயே ஒரே வார்த்தையில் சொல்லியாச்சு, ஆல் த ரிசோர்ஸஸ் தட் யூ ஆர் யூஸிங் அப்படின்னு. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் மெட்டீரியல்ஸ் வந்துருந்துச்சுன்னா அதோட காஸ்ட் எவ்வளோ இருக்குமோ அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. தென் அப்சார்ப்ஷன் பேஸ்டு ஆன் எய்தர் நார்மல் கெப்பாசிட்டி அல்லது ஆக்சுவல் கெப்பாசிட்டி, whichever is higher அதில் நம்ம அப்சார்ப் பண்ணிக்குவோம். எனி அன்அப்சார்ப்டு போர்ஷன், அன்அப்சார்ப்ஷன் அதாவது அப்சார்ப்ஷன் உங்களுக்கே தெரியும், ஒரு 90% ஆஃப் த இது எனக்கு அப்சார்ப் ஆயிருக்கு. ஆக்சுவல் வந்து என்னோட பில், இப்போ கரண்ட் பில்லுக்கு நம்ம சொன்னோம், இபி பில் வந்து எனக்கு 1000 rupees வருது. என்னோட கேல்குலேஷன்ஸ் படி, காஸ்டிங் கேல்குலேஷன் படி எனக்கு 990 தான் வந்திருக்கு. ஸோ 10 அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிப்பேன், இட் இஸ் த அன்அப்சார்ப்டு போர்ஷன். ஸோ அந்த அன்அப்சார்ப்டு போர்ஷனுங்கிறது எனக்கு ஐ வில் ட்ரீட் இட் அஸ் அ அப்நார்மல் காஸ்ட். ஓகே, தென் யூ ஹேவ் த காமன் பிரின்சிபிள்ஸ். காமன் பிரின்சிபிள்ஸ் என்னெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் இதுக்கும் அப்ளை ஆகும். தென் யூ ஹேவ் டு மெயின்டைன் ரெக்கார்ட்ஸ், ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ். அண்ட் இந்த அப்சார்ப்ஷனில் இன்னொரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம், you may all remember, for variable portion, fixed portion. So variable cost arunda it is based on the actual capacity, fixed arunda it is based on the normal capacity.
Okay, then we have joint products and byproducts cost. So joint products என்ன பண்ணுவோம்? Again அதே தான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். We will allocate based on the physical units இருக்கலாம்.